வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா. இலவச சமையல் சிலிண்டர் பெறுவது எப்படி என்பது பற்றியதே இந்த பதிவு. பிரதமர் உஜ்வலா யோஜனா திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, அதன் மூலம் எப்படி இலவச சமையல் சிலிண்டர் இணைப்பு பெறுவது என்பது பற்றி இங்கு காணலாம். வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்களுக்கு உதவுவதற்காக மத்திய அரசு உருவாக்கிய திட்டம்தான் உஜ்வலா யோஜனா. 2016ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் பல்லியாவில் பிரதமர் நரேந்திர மோடியால் கொண்டு வரப்பட்டது இத்திட்டம். இத்திட்டத்தின் பயன்கள் என்ன என்பது பற்றியும் இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது பற்றியும் இங்கே காணலாம். நாடு முழுவதும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு 5 கோடி சிலிண்டர்கள் இணைப்புகளை வழங்குவதற்காக உஜ்வலா யோஜனா திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக மத்திய அரசு ரூபாய் 8000 கோடியை ஒதுக்கியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 715 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்துள்ளன. கொரோனா ஊரடங்கு காலத்தில் இத்திட்டத்தின் கீழ் 6.8 கோடி இலவச சமையல் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு புதிய பயனாளிக்கும் ரூபாய் 1600 நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் கடனாக சிலிண்டரை மீண்டும் நிரப்பிக் கொள்ளலாம் அல்லது கடனாக எல்பிஜி அடுப்பு பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு சமையல் சிலிண்டர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் இத்திட்டத்திற்கு தகுதியானவர்கள் குறித்து சில மாற்றங்களையும் அரசு மேற்கொண்டுள்ளது. இத்திட்டம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கீழ் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது. இத்திட்டத்தின் பயனை பெற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த வயது வந்த பெண் ஏற்கனவே சமையல் சிலிண்டர் இணைப்பு இல்லாதிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். பெண்ணின் பெயரிலேயே சிலிண்டர் இணைப்பு வழங்கப்படும். விண்ணப்பதாரர் வேறு எந்த சமையல் சிலிண்டர் திட்டத்திலும் பயனாளியாக இருக்கக்கூடாது. பட்டியல் வகுப்பு பழங்குடி குடும்பங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், அந்தியோதயா அன்ன யோஜனா, காட்டுவாசிகள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர்கள், நதியோர தீவுகளில் வசிக்கும் மக்கள் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் பயனாளிகள் கண்டறியப்படுகின்றனர். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை பொறுத்தவரை நகராட்சி தலைவர், அதாவது நகர்ப்புற பகுதியைச் சேர்ந்த தலைவர், அல்லது பஞ்சாயத்து தலைவர், அதாவது கிராமப்புற பகுதியைச் சேர்ந்த தலைவர் வழங்கிய வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களுக்கான சான்றிதழ், ஆதார் அல்லது வாக்காளர் அட்டை, ரேஷன் அட்டை, அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள், அண்மையில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஜாதி சான்றிதழ், முகவரி ஆவணங்கள் மற்றும் விண்ணப்பதாரரின் ஒப்புதல் கடிதம், ஜன்தன் வங்கி கணக்கு அல்லது வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இத்திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் மூலம் எளிதாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.